பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை நடத்தி வரும் பாதைகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, சாதனை படைத்த பெண்கள் அப்படிங்கிற அந்த சீரியஸில் அந்த தொடர்ச்சியாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இதில் பல்வேறு விதமான பெண்களுடைய வாழ்க்கை எப்படி வெற்றியாக இறைந்தது, அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எப்படி பிரயோஜனமாக பயன்பட்டார்கள் என்பது குறித்து தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, வேதத்திலிருந்தும் இந்த உலகத்தில் சாதனை புரிந்த பல பெண்மணிகளையும் உங்களுக்காக தொகுத்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஒரு குடும்பம் கட்டப்படுவதில் பெண்ணினுடைய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. தமிழ் கலாச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான பழமொழி ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஆகவே பெண்கள் இந்த நாட்டின் கண்கள், பெண்கள் குடும்பத்தின் விளக்கு, அதை மாற்று கருத்து இல்லை. அது ஆகவே பெண்களாகிய நீங்கள் தரிசனத்தோடு ஜெபத்தோடு செயல்படும் பொழுது உடைக்கப்பட்டிருக்கிற எந்த குடும்பமும் கட்டப்படும். ஆகவே சிறப்பாக கட்டப்பட்டிருக்கிற குடும்பம் உடைக்கப்படுவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கவே கூடாது. கர்த்தர் உங்களை ஒரு வல்லமையாக பயன்படுத்துகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். அந்த ஏவாளுடைய அந்த சாபம், ஏவாளுடைய அந்த தாந்தோன்றித்தனம் இனி இருக்கவே கூடாது. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவனுக்கு நீங்கள் பிரியமான பிள்ளைகள் என்கிற அந்த உணர்வு ஒவ்வொரு பெண்களிடத்திலும் உருவானால் சபைகள் இன்றைக்கு மாட்சி பெற்று விளங்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் தொடர்ச்சியாக பிரகாசிப்பீர்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்கள் சந்ததிகளையும் பெருகச் செய்வார் என்பதில் சந்தேகமே கிடையாது. கர்த்தர் அப்படி உங்களை வழி நடத்துவார். நீங்களாகவே சிறந்த பெண்மணிகளாக இந்த உலகில் வாழும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கு அப்படி உங்களோடு கூட 3 மிக முக்கியமான பெண்மணிகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றேன். தேவன் வழி நடத்திய 3 பெண்மணிகள் வேதத்திலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு ஒரு வரலாற்று பெண்மணி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே தீர்க்கதரிசி எலியாவு அங்கே ஆண்டவர் தொடர்ச்சியாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது சாரிபாத் என்கிற ஒரு விதவையினிடத்திலே போ, அங்கே உன்னை நான் போஷிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேசம் மிகப்பெரிய பஞ்சத்தில் இருக்கிறது. மிகப்பெரிய பஞ்சத்தில் இருக்கும் பொழுது இந்த பெண்மணி ஒரு விதவை பெண்மணி, ஒரே ஒரு மகன் இருக்கிறான். ஆகவே தன்னிடத்தில் இருக்கிறதை வைத்து கொண்டு அவள் சமாளித்து கொண்டிருக்கிறாள். நாட்கள் போக 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 விரவு பொறுக்கி அதை விற்று இப்படி தன்னுடைய வாழ்நாளை கடத்தி கொண்டிருக்கிற இந்த பெண்மணியுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வீட்டிற்கு செல்லும்படியாக கட்டளை கொடுக்கிறார் தீர்க்கதரிசிக்கு. பிரியமானவர்களே, தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அதை முழுமையாக நாம் புரிந்து கொண்டிருக்க முடியாது. நம்முடைய சிறிய மூளையிலே அதை நாம் அறிந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எவ்வளவுதான் ஆண்டவர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பிளான் போட்டு கொடுத்தாலும் அதை நம்மளால் புரிந்துக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் அதில் ஒவ்வொரு அடியாக நீங்கள் நடந்து செல்ல செல்ல ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சத்தை காண்பித்து சரியான பாதைகளை வெளிப்படுத்துவார். அப்படித்தான் இந்த எலியா தீர்க்கதரிசிக்கும் ஆண்டவர் அங்கே தெளிவான பாதைகளை காண்பித்திருக்கிறார். தெளிவான பாதைகளை காண்பித்து அவனை வழிநடத்தி கொண்டே செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காகங்கள் கொண்டு வந்து கொடுத்த உணவை சாப்பிட்டு வாழ்ந்த இந்த எலியா இப்பொழுது என்ன செய்வதென்று சொல்லி தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார். அங்கே விதவையின் வீட்டிற்கு செல்லும் முன்பதாக அந்த விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள் ஒலிமுக வாசலிலே. அவளிடத்தில் போய், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்ல, அவள் என்னிடத்தில் கொஞ்சம் மாவும் எண்ணெயும் இருக்கிறது, அவ்வளவுதான், நானும் என் பிள்ளையும் அவ்வளவுதான், இன்றைக்கு இரவு சாப்பிடுவதற்கு மாத்திரமே அவைகள் இருக்கின்றன, அதற்கு பின்பு பஞ்சம், ஆகவே வாய்ப்பு இல்லை என்று சொல்லி இந்த எளிமையான விதவை, சாரிபாத் ஊரில் இருக்கிற அந்த விதவை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த தேவ மனுஷன் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான், முதல்ல போய் அதை சுட்டு எனக்கு கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கிற களைப்பாக இருக்கலாம். அதனால் தேவ உறவின் அந்த இனிமைக்கு அவள் கீழ்ப்படிந்த அந்த விதவையை பார்க்கிறோம். அந்த உறவை தான் பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளுக்கு கனம் பண்ணுகிறாள், அவள் உதவி செய்கிறாள். வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதை குறித்து நான் வேதத்திலிருந்து வசனங்களை வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். 16ஆம் வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவுமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு ஊழியரை நேசிக்கும் பொழுது, ஊழியத்தை கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் ஆமென் உங்களை போஷிப்பார். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். இன்னைக்கு ராத்திரி மாத்திரம் சாப்பிட்றதுக்கு உணவு இருந்த சொன்ன அந்த விதவையினுடைய வீட்டில் அவங்க சாப்பிட்டது போக, யார் இந்த 3 பேர், விதவை, அவருடைய மகன், தீர்க்கதரிசி, இவங்க சாப்பிட்டது போக இதில் இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா அவளோடு அவன் வீட்டாரும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. அப்படின்னா அவங்க என்ன ஜன பந்துக்கள்லாம் சேர்ந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் சாப்பிட்றாங்க. தீர்க்கதரிசி நிமித்தமாக அங்கே பஞ்சம் இல்லாமல் அவருடைய வீடு பாதுகாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தேவ உறவில் இருந்ததினால்தான் அந்த தீர்க்கதரிசிக்காக அவள் எல்லாவற்றையும், அந்த அப்பத்தையும் அடையும் சுட்டு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. நம்ம வீட்டில் நமக்கே இல்லை, இன்னொரு ஆளுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம நிறைய நேரங்கள் நினைப்போம். ஆனால் தேவ சித்தத்தின்படி செய்கின்ற எந்த வீட்டிலையும் அந்த ஏழை விதவை போட்டது போல நினைவு கூறுவதற்கு கர்த்தர், மறந்து போவதற்கு தேவன் சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல. அல்லேலூயா. அவர் உங்களை நினைவாய் வைத்திருக்கிறார், உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார், உங்களை மறப்பதில்லை. ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் பேரில் நினைவாயிருந்து உங்களுடைய காரியங்களை அவர் நிகழ்த்துகிறவர். நம்முடைய குடும்பத்தின் ஒவ்வொரு காரியங்கள் நாம் கூட சில நேரங்களில் ஜெபித்து மறந்திருப்போம். ஆனால் கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு சரியான நேரத்தில் பதில் கொடுக்கிற தேவன். பிரியமானவர்களே, மிஷினரி பணித்தளத்தில் ஒரு முறை ஒரு உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. கணவன் மனைவி 2 பேருமே ஊழியக்காரர்கள். ஊழியத்திற்கு புறப்பட்டு அவர்கள் வெகு தூரம் சென்று திரும்பி களைப்போடு வந்தார்கள். அன்றைக்கு இரவு வெகு நேரமானபடியினால் அவர்களால் ஒன்றும் பஜாரில் வாங்கிட்டு வர முடியலை. ஆனால் இந்த சாரிபாத் விதவையின் வீட்டை போல தான் அவங்க வீடு இருந்துச்சு. பிரியமானவர்களே, ஆகவே 5 ரொட்டி சுடுவதற்கான மாவு இருந்தது. அதை எண்ணெயில் சுட்டு அவர்கள் வைத்து அதை அப்படியே சாப்பிடுகிறார். நீங்கள் வட இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா ரொட்டியெல்லாம் சுட்டு ஒரு துணியில் அப்படியே என்ன செய்வாங்க, உள்ளே வச்சு அப்படி மூடி வச்சுருவாங்க. அதுதான் அந்த ரொட்டி அப்படி பதமாக இருக்கும். நீங்கள் வட இந்தியாவுக்கு சென்றீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு முறையாவது மிஷினரிகளோட வீடுகளில் போய் நீங்கள் தங்குங்க. எந்த மிஷினரி ஆர்கனைசேஷன் உங்களுக்கு நல்லா தெரியுமோ அவங்க வீடுகளுக்கு போய் குடும்பமாக நீங்கள் சுற்றுலா போவீங்களோ இல்லையோ, நீங்கள் ஒரு மிஷினரி சுற்றுலா போங்க. நான் உங்களை வலியுறுத்த விரும்புகிறேன். திருச்சபையின் மக்கள், தேவ பிள்ளைகள், நீங்கள் இதை செய்ய வேண்டும். அந்த வீடுகளுக்கு போய் அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி ஊழியம் செய்கிறாங்க விசாரித்து அவங்கள நல்லா உற்சாகப்படுத்திட்டு வாங்க. இது கர்த்தர் ஒரு மிகப்பெரிய கிருபையாய் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பு, வாழ்வு. நீங்கள் அப்படி யாருமே தெரியலனாலும் நீங்கள் எனக்கு தொலைபேசியில் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த எண்ணுக்கு நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இந்தியாவில் இருக்கிற சில மாநிலங்களுக்கு நம்ம போயிட்டு வரலாம். அது பல ஊழியர்களை உற்சாகப்படுத்தும், அவங்க ஊழியம் செய்வதற்கு உதவியாக இருக்கும். இந்த அருமையான இரவு நேரத்தில் அப்படி அந்த அருமையான மிஷினரி அக்கா என்ன செய்கிறாங்க, சுட்டு வீட்டில் ஹஸ்பண்டை கூப்பிடுறாங்க, சாப்பிடுவோம்ப்பா அப்படிங்கும்போது அங்கே கதவு தட்டுற சத்தம் கேட்குது. மழை தூறல் வேற அங்கே பெய்து கொண்டு இருக்கிறது. கதவு தட்டுறது சத்தம் கேட்டால் அங்கே 2 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய உடன் ஊழியர்கள். என்ன நீங்கள் இந்த நேரத்தில் அப்படின்னா, நாங்கள் மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் காத்திருந்தோம். அந்த ராத்திரி வர வேண்டிய பஸ்ஸு வரல, அதனால் சில மைல் தூரம் நடந்து உங்கள் வீடு பக்கத்தில் இருந்ததுனால உங்கள் வீட்டில் இன்றைக்கு இரவு தங்கணும்னு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சில மைல் தூரம் நடந்து அவங்க வீட்டை தட்டி இவங்க இப்போ தான் சாப்பிட்றதுக்கு ஆயத்தமாகி ரெடியாக இருக்கிறாங்க, ஜெபித்து சாப்பிட்றதுக்காக. இப்போது மிஷினரி அக்கா கேட்குறாங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னா, இல்லை. இப்போ 4 பேர் சேர்ந்தாச்சு, இப்போது சாப்பிடணும். இருக்கிறது ரொட்டி 5 தான், சுட்டு வச்சாச்சு. பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு உண்மையோடு நான் சொல்கிறேன், நடந்த சம்பவம். அந்த மிஷினரி ஊழியர் அந்த அக்கா ஜெபம் பண்ணுறாங்க, அப்பா எங்கள் வீட்டில் இருக்கிற சாரிபாத் விதவையினோட வீட்டில் நீங்கள் ஆசீர்வதித்தது போல் இன்றைக்கி வந்திருக்கிற ஊழியர்கள் எங்கள் குடும்பம் போஷிக்கத்தக்கதாக கர்த்தர் இதை நிறைவாக்க. அவ்வளோதான். எடுத்து அந்த துணியிலேருந்து ஒன்று ஒன்றா ஒவ்வொருத்தருக்கும் 4 தட்டில் வச்சுட்டாங்க. 4 பேரும் வச்சு சாப்பிட்றாங்க.
ஒன்றுனா எடுத்து அந்த பாஜி கூட்டை எடுத்து என்ன செய்கிறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போது வந்திருந்த 2 ஊழியர்களில் ஒருத்தர் வேகமாக சாப்பிட்டு முடிக்கிறாரு. ஆனால் எடுத்துக்குங்க, ஏன்னா இங்கே ஒன்று இருக்குங்கிறது மாத்திரம் யாருக்கு தெரியும்? இந்த அருமையான மிஷினரி அக்காவுக்கு தெரியும். அதனால் 5 ரொட்டியில் இப்போ 4 பேருக்கு வச்சாச்சு, மீதி 1 தான் இருக்குது. இந்த வந்த 2 ஊழியர்களில் ஒருத்தர் வேகமாக சாப்பிட அவர் உள்ளேருந்து 1 எடுக்கிறார். எடுத்து வச்சு அவர் சார், ரொம்ப ருசியாக செஞ்சுருக்கீங்கக்கா, ரொம்ப சந்தோஷக்கா, நாங்கள் எங்கே போகன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எங்களுக்கு நினைப்பூட்டினார், உங்கள் வீட்டை காமிச்சா நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா ஒரு பக்கம் அவங்களோட பேசி கொண்டிருக்க, அண்ணன் பேச அக்காவுடைய மனதில் இனி ரொட்டி இல்லை அப்படிங்கிறது இருக்குது. ஆனாலும் ஆண்டவரே, நீர் எங்கள் தேவன், எங்களை போஷிக்கிறவர். 2வது அந்த ஊழியர் என்ன செய்கிறார், இன்னொரு ரொட்டி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார், துணியை தூக்கிட்டு கையை விட்டு அங்கேருந்து ஒரு ரொட்டி வருது, எடுத்து சாப்பிட்றார். இப்போ அக்காவுடைய ஹஸ்பண்ட் மிஷினரி அண்ணா என்ன செய்கிறாங்க, அவர் கையை விடுறாரு, அங்கேருந்து ரொட்டி வருது. இப்போ அக்கா விடுறாங்க, ரொட்டி வந்துட்டே இருக்குது. சாப்பிட்டு முடித்து அக்கா வேகமாக துணியை திறந்து பார்த்தா மீதி 5 ரொட்டி இருந்தது. திருப்தியாய் சாப்பிட்டார்கள். அன்றைக்கு இரவு தேவனே அவர்களை போஷித்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய உறவில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், உங்களுடைய வீடு இருக்கும் என்றால், உங்களுடைய காரியங்கள் செயல்கள் இருக்கும் என்றால், ஆண்டவர் உங்களை ஒருபோதும் குறைவாக வைக்க மாட்டார். நீங்கள் ஆதி நாட்களில் ஜெபித்தது போல ஜெபிக்கிறீங்களா? தேவ உறவில் இருக்கிறீங்களா? தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்ட பொழுது நீங்கள் வாலிப நாட்களில் கேட்குற ஒவ்வொருத்தரையும் பார்த்து நான் கேட்கிறேன், இதை பார்க்கிற பிள்ளைகளை பார்த்து நான் கேட்கிறேன், ஆண்டவர் உங்களோடு கூட தொடர்பில் இருந்தாரே, நீங்கள் அடிக்கடி ஆண்டவரை சந்தித்தீர்களே, இந்த உறவின் இனிமை உங்களுக்கு இப்பொழுது எப்படி இருக்கிறது? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கின்றார். உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களுடைய பிரச்சனைகளை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் அதிக கோரிக்கை வைக்கிறீர்களே, நீங்கள் இயேசுவை சந்தித்தது எப்பொழுது? இயேசுவை முகமுகமாய் சந்தித்து பேசினது எப்பொழுது? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தேவனுடைய உறவிலே நீங்கள் இன்னும் இன்பம் காண வேண்டுமென்றால் அவரோடு நெருங்குங்கள், அவரோடு கிட்டி சேருங்கள். ஆதி நாட்கள், மறந்து போன நாட்களை ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அதற்குரிய நேரங்களை எடுத்து நீங்கள் அவரிடத்தில் ஆமென் ஒன்று சேர உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். பரிசுத்த தேவன் இந்த வேளையில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த சாரிபாத் விதவையினுடைய இந்த உறவு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறியதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த உறவில் மிகவும் அதிகமாக இருந்த ஒரு பெண்மணியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இந்த பெண்மணியினுடைய வாழ்வு மிக வித்தியாசமானது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடிக்கடி ஆண்டவர் எருசலேமுக்கு வரும்பொழுதெல்லாம் அருகில் இருக்கிற பெத்தானியா என்கிற இந்த கிராமத்திற்கு செல்வார். இந்த பெத்தானியாவிலே அங்கே மார்த்தாள், மரியாள் என்கிற சகோதரிகள் இருந்தார்கள். சகோதரன் லாசரு அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். அடிக்கடி அவர்களுடைய வீட்டில் தங்கி இளைப்பாரி அவர்கள் ஓய்வெடுத்த பின்பு சீஷர்களும் சேர்ந்து ஊழியத்திற்கு அவர்கள் புறப்பட்டு செல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 3½ ஆண்டு காலம் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் அதிகமாக குடும்பமாக நட்பாக பழகிய ஒரு மிக முக்கியமான வீடு இந்த பெத்தானியாவில் இருந்த தெய்வ பிள்ளைகளுடைய வீடு, மார்த்தாள் மரியாளுடைய வீடு என்பதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த உறவின் இனிமை எப்படி என்பதை நீங்கள் இதில் பார்க்க முடியும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எப்பொழுதும் தேவனோடு கூட மரியாளோ ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு, அந்த வார்த்தை தான் அவளுக்கு போஜனமாக இருந்தது. அந்த மரியாள் அதை அதிகமாக எடுத்துக்கொண்டாள். ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். எப்பொழுதும் தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நல்ல பங்கை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா? தேவ பாதத்தருகே நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்களா? இந்த உறவின் இனிமை உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதா? வேதத்தை நீங்கள் அதிகமாக வாசித்து ஆழமாக தியானித்து குறிப்பெடுத்த நாட்கள் எவைகள்? அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கின்றார். நீங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாக, எனக்கு மிகுந்த அனுபவம் வந்துவிட்டது, நான் அதிக ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், அதிக ஆண்டுகளாக நான் இயேசுவோடு தொடர்புடையவன், நான் பல பாஷைகளில் பேசி கர்த்தரை துதித்து மகிழ்கிறேன். நல்லது. ஆண்டவர் விரும்புகிறதை நீங்கள் செய்கிறீர்களா? ஆண்டவர் கேட்கிறார். மரியாள்
இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். பல வேலைகள் உண்டு, பல அலுவல்கள் உண்டு. இயேசுவே இந்த வீட்டிற்கு வந்தபடினால் விருந்தினர்களாய் உபசரிப்பதற்கு பல வேலைகளை செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்புகள் உண்டு. கவலைகள் ஏராளம் இருக்கும். மார்த்தாளுக்கு அப்படிப்பட்ட வேலைகள் இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, ஆனால் தேவ பாதத்திலே காத்திருக்கும் பிள்ளைகளை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். இந்த வேளையிலே அந்த உறவின் இனிமையை விட்டு கொடுத்தவர்கள், மறந்து போனவர்கள், தூரமாயிருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் கிட்ட வாருங்கள். உங்கள் வீட்டிற்குள்ளாக அவர் பிரவேசிக்க விரும்புகிறார். உங்களோடு கூட அவர் போஜனம் பண்ண விரும்புகிறார். உங்கள் இதயத்து கதவை திறந்து கொடுங்கள். அவர் உங்களோடு கூட உறவாட விரும்புகின்றார். வசனம் என்னும் மன்னா உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? தெய்வ பிள்ளைகளாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை போல ஆண்டவர் கொடுப்பதில்லை. அவர் உன்னதத்திலிருந்த அந்த மெய் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த குடும்பத்தில் பல இகழ்வான சோர்வான நேரங்கள் இருக்கலாம். கவலையோடு கூட வேதனையான நேரங்களை நீங்கள் சந்திக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தெய்வ பாதம் காத்திருப்பீர்கள் என்றால், லாசரு, இந்த 2 சகோதரிகளுக்கும் லாசரு தான் துணையாக இருக்கிறான். அவருடைய உடன் பிறந்த சகோதரன் மரித்து போன பின்பும் கவலையோடு கூட இயேசுவுக்கு தகவலை சொல்லி அனுப்புகிறார்கள். ஆண்டவர் வந்து நிற்க, அவளை வரவேற்க போய் நின்று, 4 நாளாயிற்றே நம்முடைய சகோதரன் மரித்து. எவ்வளவு நெருக்கமான உறவு பாருங்கள். நம்முடைய சகோதரன் மரித்து 4 நாளாயிற்றே. இயேசுவோடு பிறந்த சகோதரன் அல்ல, ஆனால் தேவ உறவிற்குள்ளாக கட்டப்பட்டவர்கள், ஆண்டவரை முழுமையாக நேசித்தவர்கள், ஆண்டவருடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி காத்திருந்தவர்கள். அவர் வைத்திருக்கிற இடத்தை காட்டுங்கள், கல்லறைக்கு செல்ல கட்டவிழ்க்க சொல்லி, லாசருவே வெளியே வா என்று சொல்லி அந்த கட்டுகளை அவிழ்த்து விட்டு மீண்டும் புது ஜீவனை கொடுக்கிறார். இதுதான் உறவின் மேன்மை. வேதனைகள் பல பெருகலாம், ஆனால் வேதனைகளுக்கு மத்தியிலும் இன்பத்தை கொடுக்கிறவர் தான் நம் தேவன். துக்கம் உங்கள் குடும்பத்தை சூழ்ந்து கொண்டே இருக்கலாம். நீங்கள் நேசித்த பல காரியங்கள், பல சம்பவங்கள் உங்களுக்கு விரோதமாக நடந்திருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். இயேசு உங்கள் வீட்டின் தலைவராக, உங்களுக்கு நெருக்கமாக ஆழமான அந்த உறவிலே ஆண்டவர் உண்டா? தகப்பன் இந்த வேளையில் உங்களை பார்த்து கேட்கிறார். இந்த சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்வை பெரிதாக்குவார். உங்களுடைய வாழ்வில் இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். அவருடைய பாதத்தோடு கூட அமர்ந்திருந்து அவரிடத்தில் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வாஞ்சிக்கிறீர்களா? இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்திற்கு வாருங்கள். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு அருமையான குடும்பம் இருந்தது. அவர்கள் எப்பொழுதும் தேவனை மிகவும் நேசிக்கிற அருமையான பிள்ளைகள். பிரியமானவர்களே, அவர்களுக்கு ஒரு அருமையான குட்டி பையன் சாமுவேல் இருந்தான். அவன் மிகவும் துடிதுடிப்போடு, மிகவும் சுறுசுறுப்போடு, துடுக்காக அங்கே இங்கு ஓடிக்கொண்டே இருப்பான். ஒரு நாள் மாலை வேளையிலே தன்னுடைய தெருவில் உள்ள சிறுவர்களோடு கூட விளையாடும் பொழுது கீழே விழுந்து அவனுடைய கை எலும்பு முறிந்து போனது. இந்த அருமையான பெற்றோர்கள் மிகுந்த வேதனை அடைந்தார்கள், மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். ஐயோ, என்ன செய்வது என்று சொல்லி மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லுகின்றார்கள். ஒன்றும் ஆகாது, ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்ல அவர்கள் வேதனையோடு கூட திரும்ப வருகின்றார்கள். ஆலயத்திற்கு வந்து பிள்ளையை வைத்து கொண்டு ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் அல்லவா, உம்மை நேசிக்கிற பிள்ளைகள் அல்லவா, எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்றவர்கள் வேதனையோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். பிள்ளையை அப்படியே வைத்து கொண்டு அவர்கள் ஆல்டரில் நின்று ஜெபித்து கொண்டிருக்க, தேவனுடைய கரம், எங்கோ இருந்து வந்த ஒரு மனிதன் அந்த ஆலயத்திலிருந்து எண்ணெயை எடுத்து அவருடைய கரத்தில் தொட்டு, அப்படியே, இனி ஒன்றும் செய்யாது தம்பி, நீ அழ வேண்டாம். அவர்கள் ஆலயத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளை ஆலய வாசலில் இருக்கிறது. யாரோ ஒருவர், உனக்கு கை சரியாகிவிடும், ஒன்றுமாகாது என்று சொல்லி எண்ணெய் பூச ஜெபித்து விட்டு திரும்பி வந்து தன்னுடைய பிள்ளை சாமுவேலை பார்க்கிறார்கள். அவன் வேதனையில் அகப்பட்ட மனிதனைப் போல அல்ல, பழைய பிள்ளை போல் அவன் மறுபடியும் எழுந்து குதித்து விளையாடி கொண்டிருக்கிறான்.
சாமுவேல், உனக்கு என்ன ஆனது? கை உடைந்து போனாயே. சாம் சொல்கிறா, அப்பா நீங்கள் ஜெபிக்க போனீங்கல்ல, இங்கே ஒரு அங்கிள் வந்து எனக்கு எண்ணெய் பூசி என்னை தடவி விட்டாங்க, கை சரியாக போச்சுப்பா. சாம் சொல்கிறா, இல்லை மகனே, இல்லை. ஆமாப்பா, இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் தொட்டு பாருங்கள், எனக்கு வலியே இல்லை. யார் அந்த நபர்? பெற்றோர்கள் கேட்க ஆலயத்தை சுற்றுமுற்று பார்க்கிறார்கள், யாரும் இல்லை. தேவனே நேரடியாக வந்து அருமையான குடும்பத்திற்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து சென்றதை பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ உறவின் இனிமை எவ்வளவு பெரியது பாருங்கள். தேவ உறவின் மகிமை எவ்வளவு பெரியது பாருங்கள். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, தேவ உறவில் உண்மையாக நிற்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் குறைவுகளை, வேதனைகளை எல்லாவற்றையும் மாற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆம் பிரியமானவர்களே, தேவனே நேரடியாக இறங்கி வருவார். ஆம், மிகவும் அதிகமாக நேசித்த அந்த சாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வீட்டிற்கு சென்றார்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவன் மிகவும் அற்புதர். அவர் மிகுந்த நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். இந்த பூமியில் அப்படி நன்மை செய்யும்படி ஆண்டவர் நம்மையும் அழைக்கிறார். திருநெல்வேலி பட்டணம் என்கிற ஒரு பட்டணம் உண்டு இல்லையா? உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த திருநெல்வேலி பட்டணத்தில் ஆண்டவர் முதன் முறையாக ஒரு ஆலயத்தை அங்கே உருவாக்குகிறார். குளோரிந்தாள் என்கிற ஒரு பெண்மணியின் மூலமாக இந்த ஆலயத்தை உருவாக்குகிறார். எப்படி உருவாக்குகிறார்? ஒரு மராட்டியத்திலிருந்து வந்த ஒரு பெண்மணி உடன்கட்டை ஏறும் பொழுது அவருடைய கணவன் மரிக்க, அந்த காலத்தில் உடன்கட்டை ஏறுவது வழக்கம். அப்படி என்றால் கணவனுடைய சிதை எரிந்து கொண்டிருக்கும் பொழுதே மனைவியை அப்படியே உள்ளே தள்ளிவிடுவார்கள். மனைவியும் கணவனோடு எரிந்து சாம்பலாக வேண்டியதுதான். இதுதான் அந்த காலத்தினுடைய வழக்கம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுதுதான் அந்த உடன்கட்டை ஏற வற்புறுத்தி கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய ஆங்கிலேய போர் வீரனால் இவள் காப்பாற்றப்படுகிறாள். காப்பாற்றப்பட்டு இவள் பாதுகாக்கப்பட்டு அங்கிருந்து தஞ்சாவூர் அரண்மனைக்கு இவள் கொண்டு வரப்படுகின்றாள். அவருடைய உண்மையான பெயர் கோகிலா. அந்த பெண்மணி இங்கே கொண்டு வரப்படுகிறாள். கர்த்தருடைய அன்பை இவள் எப்படி கண்டுகொள்கிறாள் என்றால், இந்த ஆங்கிலேய வீரன் மூலமாக கர்த்தருடைய அன்பை இவள் கண்டுகொள்ளுகிறாள். நாட்கள் போகிறது, காலங்கள் போகிறது. இந்த அருமையான இந்த ஆங்கிலேய போர் வீரனான லிட்டில்டன் அவள் மூலமாக கர்த்தரை அறிந்து கொண்டதினால் அவரையே திருமணம் செய்து கொள்கிறாள். கோகிலா போர் வீரரான அவன் மிகுந்த துடிப்போடு கூட இருக்கிறவன். ஆகவே தன்னுடைய கணவனாக ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்து வாழ்க்கை ஆரம்பிக்கிறாள். ஸ்வாட்ஸ் ஐயர் என்கிற ஒரு அருமையான ஐயர் அப்பொழுது சுவிசேஷ பணி செய்து கொண்டிருக்கிற இந்த கோகிலா என்கிற இந்த பெண்மணிக்கு, இவள் ஒரு பிராமணிய பெண்மணி. ஆகவே இந்த பெண்மணிக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவள் சுவிசேஷ பெண்மணியாக அவளை மாற்றுகிறாள். தன்னோடு கூட அமர வைத்து கிறிஸ்துவின் அன்பை சொல்லிக் கொடுத்து கிறிஸ்துவின் வசனங்களை சொல்லிக் கொடுக்கிற முதல் சுவிசேஷகி என்கிற இந்த பெருமையை இந்த கோகிலா என்கிற இந்த குளோரிந்தாள் பெற்றுக்கொள்ளுகிறார். பிராமணிய பெண்மணி. எண்ணி பாருங்கள், எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு அருமையான மனிதன் மூலமாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். வாழ்க்கை மாறுகிறது, நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. போரில் வந்த யுத்தத்தினால் காயமடைந்திருந்த அந்த லிட்டில்டன் திடீரென்று மரித்து போகின்றார். மிகப்பெரிய செல்வந்தன், ஏராளமான சொத்துக்கள் அவனுக்கு இருந்தது. அவைகளெல்லாம் இந்த பிராமணிய பெண்மணியாகிய கோகிலாவுக்கு, குளோரிந்தாளுக்கு சேருகிறது. ஆண்டவர் ஒருவரையும் கைவிடுவதில்லை, அற்புதமாக நடத்துகிறவர். இது வரலாற்று உண்மை. இந்த காரியத்தை அறிந்த, இந்த சூழ்நிலையை கண்ட குளோரிந்தாள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாள். பாளையம் கோட்டை என்கிற அந்த கோட்டைக்குள்ளாக இருக்கிறாள். ஆண்டவரிடத்தில் கேட்கிறாள், ஆண்டவரே, இப்படி நான் எல்லாம் இழந்திருக்கிறேனே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இந்த பட்டணத்திற்கு என்னை கொண்டு வந்திருக்கிறீரே மராட்டிய மண்ணிலிருந்து என்று சொல்லி தமிழ் கற்றறிந்த அந்த பெண் ஸ்வாட்ஸ் ஐயரிடத்தில் சேர்ந்து கேட்டு ஜெபிக்க, நாட்கள் போக 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 ஆண்டவர் சில தரிசனத்தை அவர் காண்பிக்கிறார். இங்கு இருக்கிற பெண்கள் எல்லாம் பாருங்கள், இவர்கள் தண்ணீர் எடுப்பதற்கு எவ்வளவு தொலைவு சென்று வருகிறார்கள், ஏன் இவர்களுக்கு நீ சுவிசேஷம் சொல்லக்கூடாது என்று சொல்லி கேட்க, நான் எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அன்றைக்கு தரிசனமாக வெளிப்படுத்த,
தன்னுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து ஒரு அழகிய கிணறை தோண்டுகிறாள். ஏராளமான பெண்கள் வந்து இந்த அழகிய நீரூற்றிலே, இந்த கிணற்றிலே தண்ணி எடுத்து வர, அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல, அற்புதம் செய்ய, ஆண்டவருடைய அன்பை சொல்ல, இப்படி சுவிசேஷ பணி எங்கும் தீவிரமாக பரவ ஆரம்பித்தது. கிறிஸ்துவின் அன்பு இந்த குளோரிந்தாள் மூலமாக பரவ ஆரம்பித்தது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய திட்டத்தின்படி முதல் ஆலயத்தை தன்னுடைய எல்லையிலே அந்த குளோரிந்தாள் அம்மையால் அமைக்கிறாள். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள், எவ்வளோ பெரிய வழிநடத்தல் பாருங்கள். இந்த பகுதியிலே முதல் பெரிய ஆலயத்தை, அழகிய ஆலயத்தை இந்த பெண்மணி தான் உருவாக்குகிறாள். தேவ உறவில் இருந்த பெண்மணி, தேவனுடைய திட்டம் செய்ய வேண்டும் என்று காத்திருந்த பெண்மணி, வாழ்க்கையில் பல நிலைகளிலே உடைந்து போன பெண்மணி, ஆனால் தேவனுக்கென்று அர்ப்பணித்த பொழுது தேவன் அவளை பலமாய் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஏராளமான அந்த சமுதாயத்து பெண்களை கர்த்தரண்டை அழகாக சுவிசேஷத்தின் வழியாய் வழிநடத்த ஸ்வாட்சையர் அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி சபையிலே சேர்த்து கொண்டே ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய மாற்றம், சமுதாய மாற்றம் அங்கே உருவாகிறதை பார்க்கிறோம். என்னால் என்ன செய்ய முடியும்? நான் எல்லாவற்றையும் இழந்து போனேனே என்கிற வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? பெண்களாகிய உங்களை பார்த்து கேட்கிறேன். தேவ உறவிலே நீங்கள் கட்டப்படுவீர்கள் என்றால், தேவனோடு கூட நீங்கள் இணைக்கப்படுவீர்கள் என்றால், தோல்வி என்பது உங்களுக்கு ஒருபோதும் கிடையாது. கர்த்தர் உங்களை உயர நிறுத்துவார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை சரியாய் பயன்படுத்துவார். ஆம் பிரியமானவர்களே, சமுதாயத்திற்கு ஒரு அழகான விளக்காக மாறிவிட்டாள் இந்த குளோரிந்தாள் என்கிற பெண்மணி. ஆண்டவர் உங்களையும் அப்படி பயன்படுத்துவார். நீங்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். கர்த்தருடைய திட்டம் உங்கள் மூலமாக இந்த பூமியிலே நிறைவேறும். உங்கள் மூலமாக அநேக சமுதாயத்தின் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதற்கு ஒரே ஒரு காரணம், நீங்கள் கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் உறவிலே நீங்கள் இன்னும் ஆழம் காணுங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். இந்த ஆலயத்திலே பல ஆண்டுகளாக அதிகாலையிலே போய் இந்த குளோரிந்தாள் ஆலயத்திலே என்னுடைய வாலிப நாட்களில் நான் ஜெபித்ததை இப்பொழுது நினைவு கூறுகிறேன். ஆகையில் தான் ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஊழியத்தை என்னுடைய கைகளில் தந்து இதை செயல்படுத்துவதற்குரிய திட்டத்தை கொடுத்து இந்த மிஷன் இந்தியா இயக்கம் என்கிற ஊழியத்தை தந்து இப்படி செயல்படுத்த வைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, எனக்கு அந்த அதிகாலை ஜெபம், அந்த ஆலயத்திலே பல ஆண்டுகளாக ஜெபிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை துதிக்கிறேன். உங்களுடைய வாழ்வும் செழிப்பதற்கு தேவனுடைய உறவிலே நீங்கள் இன்னும் ஆழம் காண முடியுமா? ஆதி நாட்களைப் போல கர்த்தருடைய அன்புக்குள்ளே நீங்கள் இன்னும் நெருங்கி வர முடியுமா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். அர்ப்பணிக்கலாமா? விருப்பம் போல நடந்திருக்கலாம். திருமணமாகி பல குடும்ப சூழ்நிலைகள், வேலைகள் இப்படி பெருகின பின்பு கர்த்தருடைய உறவு, இனிமையான கர்த்தரோடு பேசுகிற நேரங்கள் குறைந்திருக்கலாம். ஆண்டவரிடத்தில் திரும்ப வாருங்கள். உங்களை ஆசீர்வதிப்பார். வறட்சியான சூழ்நிலையிலும் பஞ்சமான நிலையிலும் கர்த்தர் உங்களை போஷித்து பெருகச் செய்வார். உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டார், உங்கள் நிமித்தம் சமுதாயம், உங்கள் நிமித்தம் குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஜெபிக்கலாமா? கேரி தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலும், காக்கும் தேவன் நமக்கு உண்டே. கேரி தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலும், காக்கும் தேவன் நமக்கு உண்டே. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு. ஆண்டவரத்தை நோக்கி பாருங்கள். அவருடைய கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பாருங்கள். அவரை விட்டு தூரம் போன நாட்களை மறந்து மன்னிப்பு கேட்டு அவரோடு நெருங்கி சேருங்கள். ஆண்டவரே, பானையிலே மாயெண்ணெய் குறைந்து போவதில்லை அப்பா. கலசங்களை பெருகச் செய்கிறவர், நன்மையாக்குகிறவர், நிறைவாய் அற்புதங்களாய் ஆச்சரியமாய் நடத்துகிறவர், அதிசயமாய் செய்கிறவர்.
அப்பா, இந்த வேளையில் பாரத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு பிள்ளைகள், ஒவ்வொரு தாய்மார்கள், ஒவ்வொரு பெண்கள், ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆண்டவரை பலமாய் அபிஷேகம் பண்ணுவீராக. அவர்கள் இழந்து போன அந்த உறவை திரும்ப உம்மோடு புதுப்பித்துக் கொள்வார்களாக. ஆண்டவரை ஆதி நாட்களில் பெற்றுக்கொண்ட அதே அபிஷேகம், அதே உறவாடுதல், அதே அன்பை அவர்கள் இன்னும் ஆழம் காண கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. உடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாவதாக. அவர்கள் தோற்று போயிருந்த நாட்களை மறந்து ஆண்டவர் இந்த புதிய நாட்களை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை இன்னும் பெருகச் செய்யும், மகிழ்ச்சியாய் வாழச் செய்வீராகப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்படிப்பட்ட நன்மைகள் உண்டாகட்டும். உடைய பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரே அந்த சமுதாயத்தில் பல பெண்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பல குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எப்படி ஒரு குளோரி இந்த அலமையாள் போல, மார்த்தாள் மரியாளுடைய வாழ்வு போல ஆண்டவரே ஆசீர்வாதம் பெருகட்டும். ஆண்டவர் நன்மை பெருகட்டும், சாட்சியின் வாழ்வு உண்டாகட்டும். இனி அவர்களுக்கு தோல்வி இல்லை அப்பா. இவர்கள் மூலமாக நீர் வெற்றியை கொடுப்பதற்காக நன்றி, நன்றி. ஆசீர்வதித்து பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.